இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, நம்ம பையனுக்கு கல்யாணங்க. நான் கூட உங்களை மறந்துட்டு கிளம்பிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. அந்த கல்யாணத்திலேயாவது உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருமாங்க? ஜனமா, வாங்க ஜனமா. தம்பி, என்னப்பா இங்க நிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். 2 நாளைக்கு நாம இங்கதாப்பா வேலை பார்க்க போறோம். பொருள் எல்லாம் இறக்கி வைக்கணும். வாப்பா. சரி வாப்பா. எடு. மருதாணி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க வேணாமா? மாப்பிள்ளை பொண்ணையும் சீக்கிரம் வர சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் யாராச்சும் கால் பண்ணதா செய்வாங்க. அண்ணா, சிபி இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். எப்படி நான் அவனை கன்வின்ஸ் பண்றது? இங்க பாரு, மருதாணி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதில்ல, அதுல வச்சு மொத்தமா சரி பண்ணிடலாம். நீ கவலையே படாத. அது எப்படி நான் முடியும்? அதுக்கெல்லாம் ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மா, இங்க வாங்க. சொல்லுங்க சார். எப்படி, நான் சொன்ன மாதிரி எல்லாமே சரியா செஞ்சிருவீங்கல்ல? அதெல்லாம் செஞ்சிருவோம் சார். நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது எங்களோட வேலை. நாங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி தரோம் சார். என்னென்ன இது? ஏய், எல்லாமே நம்ம ஏற்பாடு தான். சரி, நீங்க வேலையை பாருங்க. டேய், ஏன் மாப்ள, மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீ பாட்டு கதை போட்டு ரூம்ல உட்காந்தா என்ன அர்த்தம்? அதான் கூட்டம் வந்தேன். டேய், மெஹந்தி ஃபங்க்ஷன்ல நான் என்னடா பண்ண போறேன்? நான் கிளம்புறேன்டா. மச்சான், சொல்லுமா. அப்படியெல்லாம் விட முடியாது. மெஹந்தி ஃபங்க்ஷன் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான். அவங்க 2 பேரும் தான் முக்கியம். நீங்க இருந்துதான் ஆகணும். ஐயோ, ஏங்க, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, விட்டுருங்க ப்ளீஸ். நான் கிளம்புறேன். என்னடா மாப்ள, கல்யாணம் வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே நடக்குது. என்ஜாய் பண்ண மாட்டேடா நீ? இப்படி பட்டும் படாம இருந்தா எப்படி? அதானே. மாப்பிள்ள, நீங்க இப்படி விலகி இருந்தா உங்களுக்கு ஏதோ கல்யாணத்துல விருப்பம் இல்ல, கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வந்தவங்கள நினைப்பாங்க. பிரேம், நான் இப்போ என்ன பண்ணணும்? நாங்க ஒரு இடத்துல மருதாணியை மறைச்சு வச்சிருக்கோம். அது எங்க இருக்குன்னு எல்லாருமே தேடுவாங்க. அத யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க கையால மருதாணி வச்சு விடணும். பிரேம் ப்ரோ, அப்படின்னா இந்த மண்டபத்துல இருக்கிற வேற யாராவது எடுத்துட்டு என்ன பண்றது? அப்படிலாம் நடக்காதுங்க. அப்படி நடந்தா யார் மருதாணி எடுத்தாங்களோ அவங்களதான் மாப்பிள்ள மருதாணி வச்சு விடணும். அப்படித்தானே? அப்படித்தானே? ஆமா. ஓ, இப்படி வேற ஒரு பிளான் போட்டிருக்காங்களா? டேய், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா, என்ன விட்டுருங்க.
என்னடா நீ எதுக்குமே சும்மா எதுக்கு தான் ஒத்து வர மாட்டான். இந்தம்மா பொண்ணு என்ன பேசாம இருக்கு, ஏதாவது பேசு வந்து. சொல்லு ஆமா சார். சிபி வந்து பேசுவா. பேபி நீ இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தா ஜனாமாவுக்கும் மத்தவங்களுக்கும் டவுட் வரும் பேபி. இது எல்லாமே நமக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு செய்யறதுதான். ப்ளீஸ் பேபி கொஞ்சம் கோஆபரேட் பண்ண. என் மேல இருக்கிற கோவத்தை கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்குவே. இந்த கல்யாணத்துல கொஞ்சமாவது நீ இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி காட்டிக்க பேபி. ப்ளீஸ் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஆமா பேபி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சா ஜனாமா அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. அவங்க ஏற்கனவே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உனக்கே தெரியும்ல. ஸோ என்ன பேசலாம் ஒத்து வர மாட்டானே. மாப்பிள்ள காலை டீ குடிச்சியா? குடிச்சா மாப்பிள்ள ஒத்துக்கிட்டாரு தலையிட்டாரு. மாப்பிள்ளைக்கு கோவத்துக்குள்ள மருதாணி கண்டுபிடிக்க பாப்போம். டேய் போ கிளம்பு கிளம்பு. என்ன போய் மருதாணி கண்டுபிடி போ. நீ போய் கண்டுபிடிப்போம். மாப்பிள்ள நம்மள போய் மருதாணி கண்டுபிடிப்பா வா. மாப்பிள்ள சீக்கிரம் வைக்கணும்ன்றாரு, மருதாணி கண்டுபிடிங்க. அண்ணா யாரு என்ன சொன்னாலும் சிபி கையால தான் நான் மருதாணி வைக்கணும். நானும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், மருதாணிய காணோம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சாம். ஏனா என்ன மருதாணி தான் என்கிட்ட இருக்கு. அண்ணா எங்கண்ணா? வா. அண்ணா எங்கண்ணா இருக்கு? எங்கண்ணா? அண்ணா நான் இப்பவே எடுத்து எல்லார்கிட்டயும் காட்டிடவா? அவசரப்படாத, கொஞ்ச நேரம் எல்லாருமே தேடட்டும். அதுக்கப்புறம் நீயே கண்டுபிடிச்ச மாதிரி தேடி எடுத்துக்கோ. இதுவும் சூப்பர் ஐடியாண்ணா. வா போய் தேடுற மாதிரி நடிக்கலாம். அது இந்த மருதாணி எங்க இருக்குன்னு உனக்கு ஏதோ ஐடியா இருக்கா? மருதாணி எங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களா ஒளிச்சு வச்சோம். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? நானும் எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், எனக்கு கிடைக்கவே இல்ல. வெண்பா, எது எது எப்பப்போ யார் யார் கிடைக்கணுமோ அது அது அப்பப்போ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நான் ஒண்ணு கொடுக்குறேன்டா. சரி சொல்லு. அத பரவாயில்லைப்பா. என்னதான் என்ன தெரிஞ்சுட்டு மண்ணில் உருண்டுகிட்டே இருந்தாலும் ஒற்றை மனதான் ஒட்டும். கச்சச்சா போங்கடா லூசு பசங்களா. லூசு பசங்களா? அவ கிடைக்கிறா விடு. ஆனா உங்களா பார்த்தா பாவமா தாண்டா இருக்கு. பாவமா இருக்கா? ஆனா வெண்பா கூட மட்டும் சிபியா தனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு வை, அவங்க 2 பேர் வாழ்க்கையும் பாவமாயிரும். பரவாயில்லையா? ஓ பரவாயில்லடா, உனக்காவது புரிஞ்சிருக்கு. ஆனா உங்க வீட்டுல இருக்க ஒருத்தனுக்கு கூட புரியல பாத்தியா? என்னத்த சொல்றது? இப்போதைக்கு நின்றுகிட்டு இருக்கோம். மருதாணி தரணும்.